கல்வி எல்லாருக்கும் அடிப்படை. ஒரு ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அதை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி கிடைக்க நான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டேன். என்ன கெஜ்ரிவால் பண்ணியிருக்காங்க. கெஜ்ரிவால் டெல்லிக்கு போனீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் நட்சத்திர விடுதியில் அளவுக்கு உயர்த்திட்டு, அதனால தான் அவர் 2வது முறையும் வெல்ல முடிஞ்சது. கேரளா செய்து தனியார் பள்ளிகளுக்கு படையெடுத்து போற பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 விழுக்காடை அரசு பள்ளியை நோக்கி திருப்பி இருக்குதாரு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சாலை வசதி இல்லை. தலைநகரிலே மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கட்டமைப்பு இல்லை. தடையற்ற மின்சார உற்பத்திக்கு எந்த திட்டமும் இல்லை. எல்லாம் தனியாருக்கு தான் தாரை வைக்கப்படுது. சூரிய ஒளி மின் பூங்காவோ காற்றாலையோ எல்லாம் தனியாருக்கு தான். வேற என்ன இருக்கு? உயிர்காக்கும் மருத்துவம் மிக முக்கியமானது. ஆகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பை நான் என் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 8.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இவ்வளவு நாங்கள் பண்ணியிருக்கோம். தடையற்ற மின்சாரம் கொடுக்கறதுக்கு மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நல்ல போக்குவரத்து கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அது கேலியாக சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. உட்காந்து ஓட்டுறதுக்கு பின்பக்கம் கதவு இல்லை, இந்த பக்கத்து கதவு பிஞ்சுக்கிட்டு போகுது. அப்படியே தானே ஓடுது பேருந்துகள், அரசு பேருந்துகள். இதனால் நிறைவேற்றப்பட்டது என்ன? இந்த வாங்கின கடனுக்கு குறைஞ்சது 50,000 கோடிக்கு மேலே வட்டி கட்டுறோம். 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிறோம். ஒரு நாடு சாராயத்தை விற்று தெருவெங்கும் சாராய கடையில் திறந்து வச்சுட்டு நாட்டு மக்களின் நலன் நலத்திட்டங்கள் சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு வேதனையானதுங்கிறதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.